2016 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? எங்களுடைய பொருளாளர் சொல்ற மாதிரி 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஓகே, சரிதானா? அவங்க அண்ணன் சொல்றதை நான் ஒத்து பேசணும்னா, எங்களுக்கு சாதகமாக ஒரு 4 விஷயங்கள் இந்த தேர்தலில் இருக்கு. ஒன்று மக்களுடைய சலிப்பு. அந்த சலிப்பை எதிர்கொள்வதற்கு அவர் சொன்ன மாதிரி த ஒன்லி கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் திராவிட முன்னேற்ற கழகம். உறுதியான, நிலையான, வலுவான ஒரு எதிரணியாக செயல்படக்கூடிய ஒரே மாற்று சக்தி. இங்கே 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி. அது ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது தலைவர் கலைஞருடைய பரப்புரை, அவருடைய பிரச்சாரம், அப்புறம் பொருளாளருடைய பரப்புரை. அதற்கு வருகின்ற கூட்டங்களை பார்க்கும் பொழுது எந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனும் பெருமைப்படுவான், உணர்ச்சி வயப்படுவான். இந்த வயதிலும் இவ்வளவு இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த தலைவர் அப்படின்ற இடத்துல அவர் இருக்கார். ஸோ இவங்க 2 பேருடைய பரப்புரையும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தந்திருக்கு, எப்பவும் இல்லாத அளவுக்கு. நான் முன்னாடியே சலிப்புன்னு சொன்னேன். அப்புறம் இந்த தேர்தலில் இன்னொரு கதாநாயகன் உண்டு எங்களுக்கு. எங்களுடைய தேர்தல் அறிக்கை 501 வாக்குறுதிகள். இந்த தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகள் அல்ல. நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 75 லட்சம் பேரை எங்கள் பொருளாளர் சந்தித்த பிறகு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோரிக்கைகளை, மனுக்களை, அவங்களுடைய யோசனைகளை எங்களுக்கு தெரிவித்த பிறகு நிறைய படித்து, தெரிஞ்சு, உணர்ந்து இது செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளாக நாங்கள் தந்திருக்கிறோம். அதனால் பல முனைகளில் இருந்து அப்புறம் எங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது, நாங்கள் எந்த ஆட்சியை அகற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள், அந்த ஆட்சியினுடைய மலினங்கள், அந்த ஆட்சியினுடைய ஊழல்கள், செயல்படாத ஆட்சி, அந்த ஆட்சி இல்லவே இல்லை. ஓகே கரண் சார், நம்ம நிறைய பேச வேண்டியிருக்குது, அதனால துருக்கம் பேசலாம். இந்த முறை அகம்புறம் அரசியல் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து பார்க்க இருப்பது ஸ்வாட் எனப்படுகிற பலம், பலவீனம், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள்னு இந்த 4 பிரிவுகளில் ஒரு கட்சியை அலசுவதை நம்ம முடிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் திமுகவினுடைய பலம் என்னவென்று இப்போது பார்த்து விடலாம். திமுகவினுடைய பலம் எவை என நம்முடைய நிபுணர் குழு கணித்திருக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். திமுகவினுடைய ஸ்வாட் பகுதிக்கு போகலாம். இன்றைய ஸ்வாட் நிகழ்ச்சியில் திமுகவினுடைய பலம் என்னவென்று பார்க்கலாம். கடந்த அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலில் மையப்புள்ளியாக இருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி. 234 தொகுதிகளிலும் கிளை அமைப்புகளையும் 1 கோடி உறுப்பினர்களையும் வலுவான ஊடக பலத்தையும் வைத்திருக்கும் கட்சிகளில் ஒன்று திமுக. ஈவேகி சம்பத், எம்ஜிஆர், வைகோ மூலம் பிளவுகளை சந்தித்தும் இன்றளவும் தேர்தல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பது அக்கட்சியினுடைய முக்கியமான பலம். 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சரான திமுக தலைவர் கருணாநிதியின் பேச்சு, எழுத்து, நிர்வாகத்திறன் அவரை விமர்சிப்பவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. சமூக நீதி போராட்டங்கள், மக்கள் நல திட்டங்களால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலன் பெற்ற 2 தலைமுறையினரின் ஆதரவு திமுகவுக்கு இருப்பது தேர்தல் களத்தில் அவர்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சாதகமான அம்சமாக தற்போது வரை இருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கு அவசியமான குறைந்தபட்ச வாக்கு வங்கி தமிழக அரசியல் களத்தில் திமுகவிடம்தான் தற்போது உள்ளது என்பது மிக முக்கியமான பலம். இலவசங்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு மிக்க சூழலில் அதை தவிர்த்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பது திமுக மீதான நன்மதிப்பை இந்த முறை உயர்த்தி இருக்கிறது. மனுஷர், இந்த பலம் உங்க எல்லோருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சு நாம் ஏற்கனவே பேசின விஷயங்கள். இந்த பலத்தில் இல்லாத அல்லது சேர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏதேனும் இருக்கிறதா, இல்ல இதுல உங்களுக்கு ஏதேனும் விமர்சனம் இருக்கிறதா? இல்லை, இதில் யாரும் குறை காண முடியாது. இதெல்லாம் பேசிக் ஃபேக்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான சில விஷயங்கள், அந்த மாதிரி திமுகவுக்கான அடிப்படையான விஷயங்கள் இது. இதை தாண்டி நான் பலமாக பார்க்கறது என்னென்னு கேட்டேன்னா, பலவீனங்கள் நிறையா இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். நம்ம பலமாக பார்க்கறது இன்னொன்று என்னென்னா போத் திமுகவும் எஸ்பெஷலி கலைஞர் மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த அந்த ஒரு எப்படி அடாப்டபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அது கட்சிக்கு இருக்கிற அளவுக்கு கலைஞருக்கு ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதர்ன்ற முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு
அந்த ஒரு வலிமை தான் நம்ம அதை சொல்லணும். இஸ் அ மோர் ஆஃப் அன் இன்க்ளூசிவ் பர்சன் எல்லாருக்கும். இது வந்து நான் ஒரு பத்திரிகையாளனா ஒரு 27-28 ஆண்டுகளாக நான் ஃபீல்டில் இருக்கும்போது நேரடியாக கிடைத்த சில அனுபவங்கள் அடிப்படையில் கூட மிக கடுமையாக அவர் விமர்சித்து எழுதிய காலகட்டங்களில் கூட வந்து ஒரு பிரச்சனைன்னும் போது அவர் நேரில் நம்ம அணுக முடியும். அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் கீழே ஒரு செக்ரட்டரிஸ் லெவலில் டெப்டி செக்ரட்டரிஸ் லெவலில் பேசக்கூடிய விஷயங்களை வந்து அவர் கூப்பிட்டு பேசுவார். ஸோ அவர் இது வந்து அந்த தலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பண்பும் கட்சிக்கு அசச்சாக இருக்கக்கூடிய அந்த மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிறதுன்றது அதை வந்து நம்ம வேறு மாதிரியும் சொல்லலாம். அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் பாலிடிக்ஸ்னு சொல்லலாம். இப்போ 98 வந்து பிஜேபியோட அவங்க போனதுன்றது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். அன்றைக்கி வந்து ரொம்ப ஹார்ட் டிசிஷன் அது. பட் அன்றைக்கி அப்படி போகாமல் இருந்திருந்தால் வந்து வேறு மிக கடுமையான நெருக்கடிகளை வந்து கட்சி சந்திச்சிருக்கும். ஏன்னா வந்து அந்த 1.5 ஆண்டு காலத்தில் வந்து ஜெயலலிதா வந்து 18 எம்பிக்களை வைத்துக்கொண்டு அவங்க வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் போது வாஜ்பாய் என்ற அந்த ஒரு அவருடைய அவர் அதே மாதிரி அவர் இஸ் மோர் ஆஃப் அன் இன்க்ளூசிவ் பர்சன். அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை இருந்ததுன்னா டிஸ்மிஸே பண்ணியிருப்பாங்க. அவர் பண்ண மறுத்தார். அதுக்காக வந்து அவர் பலி கொடுத்தார், தன்னோட ஆட்சியை பலி கொடுத்தார். அப்போ வந்து மாறன் வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணாருன்னா வந்து நமக்காக வந்து அவங்க கட்சி அழைக்கிறாங்க, நம்ம வந்து அவங்கள இது பண்ணணும்னு சொல்லி தான் 6 எம்பிஸ் ஆதரவு கொடுத்தாங்க. பட் ஸ்டில் அவங்க தோற்று போனாங்க. பட் இது என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த அடாப்டபிலிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதாவது யாரோ ஒருத்தர் நகைச்சுவையாக ஏதோ ஒரு இதில் எழுதியிருந்தார், நான் பார்த்தேன். அதாவது வந்து அவரோட பலவீனங்கள் 1000 இருந்தாலும் பலம்ன்றது வந்து அன்னைக்கு வந்து பராசக்திக்கு சிவாஜிக்கு கதை வசனம் எழுதிய அந்த கைகள் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஹீரோஸுக்கு சிம்புவாக இருக்கட்டும் அல்லது வந்து சூர்யாவாக இருக்கட்டும், யார் யூ நேம் எனிபடி, அவங்களுக்கும் அது எழுதும். ஸோ அந்த ஒரு வல்லமை என்பது வந்து ரியலி அது 92 வயசில் அதெல்லாம் வந்து நம்ம உண்மையிலே வியந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். முத்துமார், இந்த பட்டியலில் இல்லாத திமுகவினுடைய பலம் என்று ஏதேனும் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒரு பலவீனத்தை தவிர்க்கிறதுக்கு திமுக செய்திருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் பலம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா திமுக மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, ஏற்கனவே திமுகவில் இருந்த செல்வாக்கு மிக்க தலைவர்கள் கடந்த காலங்களில் கடுமையான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அப்படின்னு அந்த குறுநில மன்னர்கள் அப்படின்ற ஒரு பேர் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் பல பேருக்கு இருந்தது. அவங்கெல்லாம் இந்த தேர்தலுக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்திருக்கு. இன்னமும் கூட அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது. திரும்ப அவங்க தானா அப்படின்ட்டு அந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய முகங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்த அதே சமயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை இந்த முறை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன செயல் திட்டங்களை கொண்டு வர போகிறோன்னு தனியாக சொல்லியிருக்காங்க. பொதுவான தமிழகத்துக்கான திட்டங்கள் அப்படிங்கிறத தாண்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த மாவட்டத்துக்கு இன்னென்ன செய்வோம்னு அந்த நமக்கு நாம பயணத்தின் மூலமாக கிடைத்த தகவல்கள் அது இருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கிறது அந்தந்த மாவட்டத்தில் வலுவான பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது அது அந்த பலவீனம் பலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ரவீந்திரன் சார், இந்த பலம் தவிர்த்த வேறு ஏதேனும் பலம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறது? தமிழ்நாட்டை பொறுத்துள்ள ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் ஃபார் எவர். கருணாநிதி எஸ்டாப்ளிஷ்ட் லீடர் 74 சரி, 77 வெல் எஸ்டாப்ளிஷ்டு லீடர். 71 எஸ்டாப்ளிஷ்டு தான். என்றால் எம்ஜிஆர் இருந்தவங்க சிலவங்க ஒரு கருத்தாக சொல்லுவாங்க, ஒரு நெகட்டிவ் ஓட்டில் தான் அன்னைக்கு வந்தார். அப்போ 77 ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடர், 25% பலம். அவர் தான் மெயின் பலம். இன்னைக்கு வந்து ஒருக்கா நெடுஞ்செழியன் வந்து திமுக விட்டு போனார், மக்கள் திமுகலாம் தொடங்கினார். அப்போ அன்னைக்கு உள்ள தேசிய கட்சியை சேர்ந்த குமரியானந்த் கொடுத்த ஒரு கமெண்ட் இதுதான், எம்ஜிஆர் போயிட்டார், மீதி இருக்கக்கூடிய திமுகங்கிறது கருணாநிதி தான். அந்த சூழ்நிலையில் வந்து நெடுஞ்செழியனும் வர யாரும் போனாங்கன்னா அவங்களும் அவங்க கைப்பையும் தான் போகும். நீங்கள் பகலில் பார்த்தா கூட அவங்க நிழல் அவங்க கூட போகாது. பகலில் பார்த்தா கூட நிழல் அவங்க கூட போகிற அளவுக்கு இருந்தாப்புல. அது பிறகு கூட எஸ்டாப்ளிஷ் லீடரான கருணாநிதியை வைகோ இது பண்ணாப்புல. அதனால் திமுக வாக்கு வங்கி அன்னைக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படலை. வைகோ ஒரு 6% வாக்கு எடுத்தாலும் கூட திமுக வாக்கு வங்கி அவ்வளோ 1/3 மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் போன பிறகு கூட பாதிக்கப்படலை. ஆகும் அந்த கருணாநிதிக்கு மேலே உள்ள ஈர்ப்பு, அவரோட தொடர்ச்சியான உழைப்பு, தொடர்ச்சியான மக்கள் தொடர்பு, மக்கள் கான்டாக்ட், இதுதான் திமுகவோட மெயின் பலம். ஓகே, திமுகவினுடைய பலம் குறித்து திமுக கட்சிக்காரிடம் கேட்பதற்கு எதுவும் இல்லை. திமுகவினுடைய பலவீன பட்டியலை பார்த்து விடலாம், அதற்கு பிறகு அங்கே வரலாம். ஸ்வாட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிற பகுதி திமுகவினுடைய பலவீனங்களாக நம்முடைய நிபுணர் குழு எதையெல்லாம் கணித்திருக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். திமுகவினுடைய பலவீனங்களாக நம்முடைய நிபுணர் குழு கணித்திருக்கிறவை: திமுகவின் கடந்த கால முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளை நினைவூட்டும் வகையிலான எதிர்க்கட்சிகளின் தொடர் பிரச்சாரம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பலவீனம். வீராணம் திட்டம், பூச்சி மருந்து தெளிப்பு, கோதுமை பேரம் போன்ற ஊழல்கள், சர்க்காரிய கமிஷன் அறிக்கை போன்றவை திமுகவின் நிரந்தர பலவீனங்கள். கச்சத்தீவு மதுவிலக்கு ரத்து, காவிரி வழக்கை திரும்ப பெற்றது போன்ற சர்ச்சைக்குரிய செயல்பாடுகள் திமுகவிற்கான ஆதரவை இன்றும் தொடர்ந்து சேதப்படுத்துகின்றன.
ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலைக்கு உதவிய காங்கிரஸ் அரசுக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருந்தது திமுக என்கிற விமர்சனம் இன்றளவும் தீவிரமாக இருக்கிறது. இந்த தேர்தலிலும் அதை திமுக சரியாக கையாளவில்லை என்பது அதனுடைய வாக்கு வங்கிக்கு சேதாரத்தை ஏற்படுத்தலாம் என்பது நம்முடைய நிபுணர் குழுவின் இன்னொரு கணிப்பு. ஆராசா, கனிமொழி, தயாநிதி மாறன் என முன்னணி தலைவர்கள் மீதான 2G உள்ளிட்ட வழக்குகள் பற்றிய எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம் இந்த தேர்தலிலும் சரிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உண்டாக்கியிருக்கிறது. ஸ்டாலின், அழகிரி, தயாநிதி, கனிமொழி என்று கருணாநிதியின் குடும்பத்தினரே கட்சியின் உயர் பதவியில் உள்ளனர் என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக எல்லா தேர்தலிலும் முன்வைக்கப்படுகிற முக்கிய பலவீனம். திருமங்கலம் ஃபார்முலா என்று வாக்குக்கு பணம் கொடுக்கும் போக்கை தமிழகத்தில் அறிமுகம் செய்ததே திமுக தான் என்கிற குற்றச்சாட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல்களில் பணப்பட்டுவாடா செய்கிற போது எழுகிற போது அந்த குற்றச்சாட்டிற்கு மீண்டும் மீண்டும் ஆளாகிற கட்சியாக திமுகவை அடையாளப்படுத்தி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் கட்சிகளின் கூட்டணி என்ற விமர்சனம் இந்த தேர்தல் களத்தில் திமுக சந்திக்கும் முக்கியமான சவால். சினிமா, தொலைக்காட்சி என 2 பிரதான மக்கள் ஊடக வடிவங்களை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததும் என்பதன் மீதான விமர்சனத்தை இப்போது வரை திமுக முறையாக எதிர்கொள்ளாததும் அதற்கு சரியாக பதிலளிக்காததும் அக்கட்சியினுடைய பலவீனங்களாக பார்க்கப்படுகிறது. முத்துக்குமார் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பலவீனங்கள் இருக்கிற பட்டியல் தவிர வேறு ஏதேனும் பலவீனங்கள் இருக்கிறதா? வேறு எதுவும் பலவீனங்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு முக்கியமான பலவீனத்தை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். கச்சத்தீவு, அதே போல் மதுவிலக்கை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு என்ன காரணத்தினால கொண்டு வரப்பட்டது, மதுவிலக்கு ஏன் கொண்டு வரப்பட்டது, மதுவிலக்கு ஏன் ரத்து செய்யப்பட்டது, ஏன் வந்து திரும்பவும் கொண்டு வரப்பட்டது, திரும்ப கடைசியில் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து திமுக இது வரைக்கும் கடந்த காலங்களில் பெரிய அளவில் எதிர்கொள்ளவே இல்லை. வெகு சமீபத்தில் தான் அந்த மதுவிலக்கை வந்து திமுக கொண்டு வந்தது, நிதி சிக்கல் காரணமாக கொண்டு வந்து மதுவிலக்கை ரத்து பண்ணோம். திரும்பவும் வந்து அந்த சரியான பிறகு திமுக வந்து மீண்டும் மதுவிலக்கை கொண்டு வந்துருச்சு. ஆனால் 1983 எம்ஜிஆர் அரசு தான் அந்த இதை கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு அந்த பதிலை வந்து திமுக வந்து அந்த பிரச்சார தளத்தில் எப்போதுமே முன்வைக்கல. மிக சமீபத்தில் தான் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்குது. அதனால அது வந்து மக்கள் மத்தியில் மிக ஆழமாக ஊடுருவி அது வந்து திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. அதை வந்து திமுக அந்த பதிலுரையை சரியா செய்யலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். திமுகவினுடைய பலவீனங்கள் குறித்து இவர்களுக்கு யோசிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். அகம்புறம் அரசியல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.